அதனால் 100% விஜய் வரமாட்டாங்க. அடித்து சொல்கிற விஜய் 100% வரமாட்டான். அவன் வந்து பணத்தை வந்து ஏங்க மோகன்லால் இருக்கிறான், அஜித் இருக்கிறான், எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆட்சியில் உட்காந்தா அவங்க வந்து உதவி பண்ணல ஜனங்களுக்கு. அவன் வெளியிருந்தான் உதவி பண்ணுறான். இப்படிதான் இப்போ சூர்யா எடுத்துங்க, எல்லாமே உதவி பண்ணுறான். அவன் அரசியல் உட்காந்து உதவி பண்ணுறான் இல்லையே. இவன் அரசியல் வந்தால் தான் உதவி பண்ண முடியுமா? இப்போ ஏங்க பணம் இருக்குதுங்க, நான் வெளியே வச்சு நான் உதவி பண்ணுவேன். நான் அரசியல் உட்காந்தா உதவி பண்ணணும் ஒன்றா இல்லை, தலையெழுத்து இல்லைல்ல. இவன் பண்ணுறது அட்டோழியம் தான். அதாவது ஓட்டு செல்லாத ஓட்டு தான் கூட்டத்தை காட்டுறான். அதே 10 வயசு 15 வயசு உள்ள ஆளுங்க தான் கூட்டத்தை காட்டுறான். இதுதான் தப்பு. இது விஜய் பண்ணு ஃபுல்லாக தப்பு. அவன் பரம்பரை கட்சியில் இருக்கிறவனா? அவனுக்கு என்ன தெரியும்? நான் என்னுடைய கொஸ்டினுக்கு அது ஒரே கொஸ்டின். அவனுக்கு என்ன தெரியும்? விஜய்க்கு என்ன தெரியும்? அவங்க ஆதி காலத்தில் நான் கட்சியில் இருக்கிறவனா? தாய் தகப்பன் கட்சி தான். இவங்க வந்து அதில் ஊர்னவங்க டிஎம்கே, அதில் ஊர்னு வந்தவன். அவன் பண்ண சுத்தமாக பிடிக்கல எங்களுக்கு. ஆனால் 100% வரமாட்டாங்க. 100% வரமாட்டாங்க. நீங்கள் போடுங்க பிள்ளைக்கு யூடியூப்பில். அக்கா ஆட்சியில் வந்து நான் இது பண்ணிடுறேன் அது பண்ணிடுறேன். ஏன் இப்போ பண்ணு? ஆட்சியில் உட்காந்து சேரில் உட்காந்தா தான் நீ பண்ணுவியா? அது யாரை ஏமாத்துது? ஊரை ஏமாத்துது. ஆட்சி இல்லாமல் பண்ணு. அதாவது நான் நர்ஸுனா நான் நர்ஸு தொழில் மட்டும் நான் பார்ப்பேன். இவன் சினிமா நான் படத்தில் அது மட்டும் தான் இவன் பார்க்கணும். இவனை மாரி எவ்வளோ பேர் ஏன் அப்படிப்பட்ட கேப்டனு விஜயகாந்த் வந்தார், என்னாச்சு? ஏன் அதே கமலஹாசன், அதே ரஜினி, உங்களை என்னாச்சு? ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு தான் இப்போ கோடிக்கணக்கு பணம் இருக்குது. அவங்க வச்சு பண்ணாங்களா? இல்லை. இவனுக்கு என்ன சொன்ன டைமுக்கு வரணுங்க. நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணிடுறேன், கை இப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணால் எல்லாம் வந்துட முடியுமா? சொல்லுங்க.